ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து நம்ம ஜியோகிராஃபி சீரீஸ்ல வந்து பார்க்க போறது வந்து செகண்டரி விண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல நான் பிரைமரி விண்ட்ஸ் பத்தி போட்டிருந்தேன். ஸோ அத செக் பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் எல்லாம் ப்ரொவைட் பண்றேன். அதே மாதிரி ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட், எக்கனாமி இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க அதுல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இன்னைக்கு வந்து டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜனவரி மாசத்துலேருந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் ஆகுது. அந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து தரேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ டாபிக்குள்ள போகலாம். ஸோ செகண்டரி விண்ட்ஸ் அப்படின்றது இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் பீரியாடிக் விண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீசனை பொறுத்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அதனால இதை வந்து செகண்டரி விண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைமரி விண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஹோல் இயருமே வந்து ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பிரைமரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ செகண்டரி விண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் விண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸு அண்ட் மவுண்டெயின் வேலி ப்ரீஸ், சைக்ளோன்ஸ், ஆன்டி சைக்ளோன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி விண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மான்சூன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மான்சூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லேண்ட் ப்ரீஸோ இல்லை சீ ப்ரீஸோ வந்துட்டு பெரிய லெவலில் நடக்குது அப்படின்னா அதை தான் வந்துட்டு நம்ம மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த லேண்ட் ப்ரீஸ்னா என்ன, சீ ப்ரீஸ்னா என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம்மர் டைமில் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சம்மர் டைம் இந்த இமேஜ் பாருங்கள். சம்மர் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா சன்னோட ரேஸ் அப்படின்றது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அதிகமாக படும். இப்படி படும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் என்ன ஆகும், ஒரு ஓவராக ஹீட் ஆகும். ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லேண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ நார்மலாக தெரிஞ்சது தான் லேண்ட் வந்து சீயை கம்பேர் பண்ணும்போது வேகமாக ஹீட் ஆகும். அட் த சேம் டைம் வேகமாக கூலும் ஆகும். ஸோ அப்போ அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்றப்போ வந்து அந்த இடத்துல என்ன க்ரியேட் ஆகும், லோ ப்ரெஷர் ஜோன் க்ரியேட் ஆகும். ஸோ விண்ட் அப்படின்றது ஹை ப்ரெஷர் ஜோன்லேருந்து லோ ப்ரெஷர் ஜோனை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்றது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் ஏரியா. ஸோ ஏஷியன் லேண்ட்மாஸ் அப்படின்றது வந்து லோ ப்ரெஷர் ஏரியா. இப்போ என்ன ஆகும், ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து விண்டு வந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வாட்டர் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகாது வென் கம்பேர்ட் டு லேண்டு. ஸோ அதனால் இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி மூவ் ஆகும்போது நான் ஆல்ரெடி வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க முன்னாடி வீடியோ போயிட்டு. ஸோ இந்த ஹை ப்ரெஷர் ஜோன்லேருந்து லோ ப்ரெஷர் ஜோனுக்கு வந்து விண்டு வந்து மூவ் ஆகும்போது ஈக்வேட்டாரை க்ராஸ் பண்ணும். ஈக்வேட்டாரை க்ராஸ் பண்ணும்போது ஒரு விண்டு ஈக்வேட்டாரை க்ராஸ் பண்ணி வருது அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்குள்ளே வருது. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்குள்ளே வரும்போது இந்த விண்ட் அதோட டைரக்ஷனை ரைட் சைடுக்கு டிஃப்ளெக்ட் பண்ணும். இப்படி டிஃப்ளெக்ட் பண்ணுற இந்த ஏர் ஏஷியன் காண்டினென்ட்டை நோக்கி வரும்போது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சவுத்தில் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரும். இப்படி வரக்கூடிய இந்த விண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த விண்ட் அப்படின்றது ரொம்ப தூரத்துலேருந்து வருது. அப்படி வரும்போது நிறைய வாட்டர் வேப்பரை எடுத்துகிட்டு வரும். இப்படி எடுத்துகிட்டு வர்றதுனால நம்மளுக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்றது வந்து இந்தியாவில் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் வந்து ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவே வந்து வின்டர் சீசன் எடுத்துக்கலாம். வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து சன்னோட இன்சுலேஷன் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருக்கும்போது சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதிகமாக வந்து வார்ம் ஆகும் அண்ட் கம்பேர்ட் டு நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு விண்ட் அப்படின்றது மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து இப்போ லோ ப்ரெஷர் ஜோனாக க்ரியேட் ஆகும். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து விண்ட் அப்படின்றது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நம்மளுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றது க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் மட்டும்தான் நம்மளால் ரெயின்ஃபாலை பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வந்து மான்சூன் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா அது வரும்போது வாட்டர் வேப்பரை கேரி பண்ணுறதுனால இங்கே வந்து மான்சூனை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சீ ப்ரீஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ டே டைம் எடுத்துக்கலாம். டே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சன்லைட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு இப்போ லேண்ட் அண்ட் சீயை கம்பேர் பண்ணலாம். இப்போ லேண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டே டைமில் அதிக அளவில் வந்து ஹீட் ஆகும் ஃபாஸ்ட்டாக. ஸோ சீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
லேண்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் ஹீட் ஆகும். பட் ஹீட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஹீட் ஆகுது, லேண்டில் வந்து ஹீட் ஆகுது அப்படின்றப்போ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏர் அப்படின்றது மேலே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேலே வந்து ஏர் ரைஸ் ஆகுது அப்படின்னா கீழே வந்து லோ ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணும். அதே நேரத்தில் சீ கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஹை ப்ரெஷர் தான் இருக்கும். ஏன்னா லேண்டில் தான் அதிக அளவில் வந்து ஹீட் ஆகிருக்கு. ஸோ சீயில் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகலை. அப்போது ஏர் அப்படின்றது வந்து இந்த ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து இந்த லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு ஏரோட மூமெண்ட் அப்படின்றது வந்து இருக்கும். இதை தான் நம்ம வந்து சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைஸ் ஆன ஏர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓஷனில் தான் வந்து டிசென்ட் ஆகும். ஸோ டிசென்ட் ஆகும்போது இந்த ஏர் வந்து கூலாகி உங்களுக்கு வந்து லேண்டை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது வந்து லேண்ட் ப்ரீஸ். இப்போ லேண்ட் ப்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது நைட் டைம் நடக்கும். ஸோ நைட் டைம்லேயும் இதே கான்செப்ட் தான், பட் வந்து ரிவர்ஸில் நடக்கும். இப்போ லேண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கூலாக ஆகக்கூடியது லேண்டு. ஸோ நைட் டைமில் பயங்கரமாக கூல் ஆகும். அப்படி கூல் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவாக வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லா ஏருமே வந்துட்டு கீழே இறங்கக்கூடிய ஏரியா. ஸோ இங்கே வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவாக க்ரியேட் ஆகிடும். இதுவே சீயை எடுத்துக்கோங்க. இந்த இடத்த விட அந்த இடம் வார்மாக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக அது கூல் டவுன் ஆகாது. ஸோ வாட்டர் வந்து சீக்கிரமாக கூல் டவுன் ஆகாது. ஸோ அந்த இடம் வார்மாக இருக்கும். அப்படி வார்மாக இருக்கும்போது ஏர் அப்படின்றது வந்து மேலே ரைஸ் ஆகும். இப்படி ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் பண்ணி விடும்போது இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து காற்று வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ். ஸோ லேண்டுலேருந்து வரனால இதை லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வேலி ப்ரீஸ் அண்ட் மவுண்டைன் ப்ரீஸ். இப்போ வேலி ப்ரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ மவுண்டைன் இருக்குது. ஸோ 2 மவுண்டைனுக்கு நடுவில் இருக்கிறத தான் நம்ம வேலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து சன் வந்து டே டைமில் இருக்கும். ஸோ டே டைமில் இருக்கும்போது இன்சோலேஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். அப்படி நடக்கும்போது அதிகமாக வந்து வார்ம் ஆகுறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வேலியா இல்லை மவுண்டைனோட அப்பர் பார்ட்டான்னு கேட்டிங்கன்னா மவுண்டைனோட அப்பர் பார்ட் தான் வந்து அதிக அளவில் வந்து இன்சோலேஷன் ஆகும். ஸோ வேலியில் வந்து அந்தளவுக்கு சன்லைட் அப்படின்றது வந்து பெனிட்ரேட் ஆகாது. ஸோ மேலே வந்து உங்களுக்கு அதிகமாக இன்சுலேட் ஆகுறதுனால அங்கே வந்து வார்மான ஏர் அப்படின்றது ரைஸ் ஆகிடும். ஸோ அதனால் மேலே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது வேலியில் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து இன்சுலேஷன் இருக்காது. அதனால் இங்கே ஹை ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் ஏர் அப்படின்றது டே டைமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷரான இந்த வேலியிலேருந்து மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம வேலி ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மவுண்டைன் ப்ரீஸ். ஸோ மவுண்டைன் ப்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட் டைமில் அதிகமாக கூலாகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைனோட அப்பர் பார்ட். ஸோ வேலியை கம்பேர் பண்ணும்போது மேலே தான் வேகமாக வந்து கூலாக இருக்கும். ஸோ அப்படி கூல் ஆகுது அப்படின்னா மேலே தான் வந்து இப்போ வந்து ஹை ப்ரெஷர் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகிருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும்? ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு விண்டு வந்து வேகமாக மூவ் ஆகும். இதை தான் நம்ம வந்துட்டு மவுண்டைன் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெஸ்ட் சீரீஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.